சிவச்சந்திரன் வாழ்கன்னா பாடுறேன். அப்ப இந்த மன நெருக்கம் எங்கே போகிறது சொல்லு. சின்ன வயசுல என்னுடைய வாழ்க்கையில என் மூதாதையர்கள் நடந்து கொண்ட ஒரு பாதையில நம்முடைய பெருமகனார் அடிகளார் அவர்கள் எனக்கு தெய்வத்துக்கு சமமாவே பட்டார்கள். அவர் பாட்டை எழுதினார், நான் பாடினேன். சின்ன வயசு. ஆனா அந்த பாட்டு வெளியில வந்த பிறகுதான் சில சில நெருடல்கள் வந்து தப்பா செஞ்சிட்டோமோ ஒண்ணு. இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு புத்தகத்தில் இருக்கிற அத்தனை பாட்டை ஐயாவுக்கு பாடி இருக்கிறேன். இது எதுவுமே தோப்புல பாடாது. நான் அவரை பத்தி பாடின பாட்டு மட்டும்தான் ஐயா தோப்புல பாடும். அப்ப வைகுண்டசாமி பெரியவரா? யார் பெரியவர் சொல்லுங்க. இத நீங்க யாராவது கேட்க முடியுமா? நமக்கு என்ன போனோமா, கும்பிட்டோமா, நாமத்தை வாங்கினோமா, வரோம். கேட்டா கண்டவன் திருந்தே வரானுவேன். நாடு அவனதான் இருப்பான், நம்மளா இருப்பான். நாடு பிடித்தனே. அப்போ அன்று இரணியன் என்னையே பேசு, என் நாமத்தை துதி என்று சொன்ன நிலை எங்கே போகிறது? இன்று எல்லாரும் வளர்ந்து எவன் நினைக்கிறானோ அவனால் தான் இந்த உலகத்தில் தலைவனாக முடியும். ஐயா உண்டு, ஐயா ஐயா உண்டு. தொண்டர்களை வளர்க்காத எந்த குண்டனும் தலைவனாக முடியாது. தொண்டர்களை வளர்த்தார்னா கட்சி தலைமை. அது போல நம்மள மாதிரி பாடகர், உபதேசிகள், பணிவிடைக்காரங்கள், பண்டாரங்கள் இவர்கள் எல்லாம் தட்டி கொடுத்தாதான் வழி வளர்ந்து கொண்டிருக்கும். நாமும் கௌரவமா மகளத்துல இருக்கலாம். இது யார தலைமைக்கு போட்டிருக்க? அது வள்ளியூர் தர்மர் போட்டிருக்க. அவன் நாடானா? அவன் ஒரிஜினல் நாடானா? என்ன நாடான்ல ஒரிஜினல் வேற, டூப்ளிகேட் வேற இருக்கா? இல்ல கேட்கறையா, இது கேட்கறது சாதாரண ஆள் இல்ல, தலைமை. அதான் பெருசு. அதுவும் எங்க? பள்ளியறைக்குள்ள. எதை வச்சு பேச முடியும்? தர்மருக்கே இந்த நெல்லைன்னா அப்ப சகாதேவனுக்கு சிவச்சந்திரனுக்கு எந்த நிலைமை? கண்டிப்பா இல்லையா? இது யாருக்கும் அல்ல, யாரையும் பார்க்கிறான். அவரவர்கள் செய்யும் குற்றம் நாண்டி நான் அறிவேனடா. நடுத்தீர்ப்பு கேட்பதற்கு நான் அடுத்து வருகுதடா. நான் நடுத்தீர்ப்பு கேட்டவுடன் நான் வருவேன். நடுத்தீர்ப்பு எல்லோருக்கும் கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அவர்கள் 4 ஜவுருக்குள்ள தானே செய்யறன்னு நினைக்காதே. அவன் பார்த்துக்கிட்டே இந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். ஆமா, அதான் அது உண்டா இல்லையா? அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்திருக்கும் நக்க சமயத்தில் எல்லாம் தான். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. ஏமாந்து போயிடாதீங்க. உலகத்துல மனிதனை கடவுள் என்று நம்புவதை விடுங்கள். சிவச்சந்திர ஒன்னும் கடவுள் அல்ல. அவன் ஆண்டவனுடைய பிரசங்கியாக இருக்கிறான். அவனுடைய நாமத்தை பிரசங்கம் செய்கிறேன். தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும். அதுதான் 45 தாண்டியாச்சு, 3/4 மணி நேரம் தாண்டியாச்சு. இன்னும் 1/4 மணிக்கூர் தான் இருக்கு. என்னையா இந்த உடம்புக்கு தான் வயசு, மனசுக்கு வயசு இல்ல, ஆன்மாவுக்கு வயசு இல்ல. இந்த 1/4 மணிக்கூருக்குள்ள நான் என்ன யாருக்கும் பயந்துருந்து கொஞ்சம் ஜாலரா அடிச்சுட்டு போக முடியும்? தேவையில்லையே, தேவையில்லையே. ஏன்? நான் யாருடைய பிள்ளை? நாராயணன் யாரிடம் கொடுத்தான்? ஓ காளி என்றே அவள் வடவதீர காளி, வடவதீர காளி. ஓ காளி என்றே அவள் எந்த வேலைக்காரி, எந்த வேலைக்காரி. ஆகாளி தாய் நீயே வாடி வாடி அம்மா, வாடி வாடி அம்மா. ஆகாளி தாய் நீயே வாடி வாடி அம்மா, வாடி வாடி அம்மா. ஓ காளி என்றே அவள் வடவதீர காளி, வடவதீர காளி, வடவதீர காளி, வடவதீர காளி. ஓ காளி என்றே அவள் வடவதீர காளி, வடவதீர காளி. அங்கார காளி நீ அடிவாடி அம்மா,
நாயகியே பத்திரமாகாளி 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 புத்தாபுர நாயகியே பத்திரமாகாளி பத்திரமாகாளி மங்க வச்சு நான் நினைச்சேன் வாடி வாடி அம்மா ஓடி பாரி அம்மா வச்சு நான் நினைச்சேன் வாடி வாடி அம்மா ஓடி பாரி அம்மா ஐயோ எங்கும் நிறைஞ்சவளாம் பத்திரமாகாளி பத்திரமாகாளி எங்கும் நிறைஞ்சவளாம் பத்திரமாகாளி பத்திரமாகாளி நான் அங்க பிள்ளையோட நானும் நம்பு வச்சேன் மாடி ஓடி பாரி அம்மா அங்க பிள்ளையோட நானும் நம்பு வச்சேன் மாடி ஓடி பாரி அம்மா ஐயோ ஐயோ ஆணுமல்ல பெண்ணுமல்ல அங்கார காளி அங்கார காளி ஆணுமல்ல பெண்ணுமல்ல அங்கார காளி அங்கார காளி முண்டமல்ல உட்டாவுர காளி குண்டாபுர காளி முண்டமல்ல உட்டாவுர காளி ஓடி பாரி அம்மா தக்கந்தாலை தூணிக்க பத்திரமாகாளி பத்திரமாகாளி தக்கந்தாலை தூணிக்க பத்திரமாகாளி பத்திரமாகாளி ஏழு பிள்ளை நம்பு வச்சேன் மாடி ஓடி பாரி அம்மா ஏழு பிள்ளை நம்பு வச்சேன் மாடி ஓடி பாரி அம்மா எங்கோ நிறைஞ்சவளாம் பத்திரமாகாளி பத்திரமாகாளி எங்கோ நிறைஞ்சவளாம் பத்திரமாகாளி பத்திரமாகாளி பிள்ளையோட நம்பு வச்சேன் மாடி ஓடி பாரி அம்மா நம்பு வச்சேன் மாடி ஓடி பாரி அம்மா எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த மாபெரிய பரம்பொருள் பெற்ற பிள்ளைகளை அன்று தக்கனுடைய தலையறுக்க தவம் இருந்தாலே அந்த மாகாளி அழைத்து கையிலே கொடுக்கின்றார் மாகாளி கையிலே வாங்கி வைத்து விட்டுதான் இந்த பிள்ளைகளுடைய சிறப்பை அறிகிறார். பேர் வைத்து கேட்டார், பேரையும் வைத்து கொடுத்தார்கள். சிவபெருமான், பிரம்மதேவன், நாராயணன் எல்லோரும் பேர் வச்சு கொடுத்து அந்த பிள்ளைகளை கலைவாணி தாராட்டினார். தலைவாட்டின பிள்ளைகளுக்காக அப்ப நாராயண தொட்டுல போடும்போது பிள்ளைகளுக்கு முத சேனை ஊத்துவாங்களாம். ஆமா, அது சேனை ஊத்துறது எப்படி எப்படி சுப்பராயபுரத்து தாய்மாரு ஆமா சேனை எப்படி ஊத்துவாங்க? பெத்த பிள்ளைகளுக்கு சேனை ஊத்துவாங்களாம் இல்லையா? எப்படின்னு எங்க பெரியம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சேனம்மா அது எப்படி ஊத்துவாங்க? கருப்பிட்ட சங்கில ஊத்துவாங்களா? சக்கராசித்துல ஊத்தாவலாம். கருப்புட்டியவா நீங்களும் கருப்பி தான் ஊத்துறீங்களோ? ஆமா, அதான் கேட்டேன். கொடைவள்ளல் சுந்தரராஜன் ஐயா, உங்களுக்கு சேனை எப்படி ஊத்துறாங்க நமக்கு எங்க தெரிய போகுது? இங்கிட்டு ஒரு சேர் போட்டு அவரங்க கூட்டிட்டு வாங்க, கூட்டணிக்கு வாங்க. இல்லங்க இந்த கூட்டணியும் சேர்த்துருவோம். விட போறதா இல்ல, கூட்டணி விட போறதா இல்ல. அதான் ஆமா, அதுல உட்காருங்க, அப்பதான் சரி வரும். இப்ப எல்லாருக்கும் சேனை ஊத்துற கரும்பட்டி தான். என்ன ஏன்னா இன்னைக்கு அதுதான் கேக்குது. திசைவள கடையில அதுதான் நிறைய கிடைக்கும். பயணிய சுண்டை காய்ச்சி அதை பானையிலேயோ டப்பாவிலேயோ விட்டு 10 மாசம் அப்படியே போட்டுருவாங்களாம். அது உறைஞ்சி போய் கிடக்கும் கல்லு மாதிரி. அதுக்கு பேர் என்ன? கற்கண்டு. இனி கருப்பட்டியை ஊத்துறத நடத்துங்க.
ஆமா, திசைமலையில ஒரு கடை இருக்கு, அந்த பிள்ளையார் கோயில் ஜங்ஷன்ல. அங்க போய் கற்கண்டு கிழங்கு தருவாங்க. கற்கண்டு வாங்கி ஊத்துவோம். அந்த கற்கண்டைய உரசி சின்ன வெங்காயத்தையும் அதுல போட்டு உரசி அந்த தண்ணியை நாக்கில் தொட்டு வைங்க. அப்பதான் பயம் வீரமா இருப்பேன். எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. மக்க பத்த மகராசிமா இருக்கு, நாங்களா சொல்லணும். ஏம்மா வாம்சக்தி, நீங்க சேனை ஊத்துனேளா? அவரு சந்திரகுமார் தான் கேட்கணும். லைசாலி எட்டுயா கேட்டு சொல்லுங்க பையன். சந்திரகுமார் இருக்காருன்னா கேளுங்க, சேனை ஊத்திருந்தா இல்லையா? இல்லையா? கடவுளே, நான் நினைச்சேன் அவரே அங்க இருந்து இல்லைன்ட்டு. சேனெல்லாம் ஊத்துங்க மக்கா, சொட்டு மருந்து உள்ள புறவு ஊத்துங்க, நாட்டில் பிள்ளைங்களை நல்லா வளர்த்துங்க. அதனாலதான் இன்னைக்கும் வள்ளியூர் தர்மரையாவும் பக்கத்தில் இருக்காங்க மிலிட்டரி மேன் பால்சாமியை பார்த்தா அதெல்லாம் பழைய கற்கண்டு சேனையாக்கும். அது ஜம்முன்னு இருக்கும். அது சேனையில வளர்ந்தது. நம்ம எல்லாம் சொட்டு மருந்தை வாங்கி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். சொட்டு போன சிந்து போச்சு. அதான் நாடெல்லாம் உலகம் எல்லாம் இவ்வளவு சிறப்புகளை கொடுத்த பிள்ளைகளுக்கு அப்பன் தேவாமிர்தத்தை சேனையாக ஊத்த நினைக்கிறார். தேவாமிர்தத்தை எடுக்க போன இடத்துல நமக்குன்னு வச்ச அமிர்தத்தை ஒரு வேதியனும் அவன் மனைவியும் சாப்பிட்டுட்டான். முதல்ல தாய்ப்பால் போச்சு, அது தேவேந்திரம் பஸ்ல இருந்து திருட்டு பால் கிடைச்சு. இப்ப அமிர்தத்தை எடுத்துட்டு வாங்கடா, அங்க ஒரு வேதியனை அவன் கொஞ்சம் அதையும் தின்னுட்டான். நமக்கு அதுவும் போச்சு, அதுவும் இல்ல போச்சு. அதனாலதான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம். பார்த்தேன் நினைச்சதுல அவர் பார்த்தார், அடே சண்டாள பயல, இதான் என் பிள்ளைகளுக்கு வைத்திருந்ததை நீ சாப்பிட்டுட்டியா? கொழுத்து திரிஞ்ச நீ இனி கொழுத்து போய் இந்த பூலோகத்துல பிறந்து நீ உண்ட அந்த தேவாமிர்தத்தை என் பிள்ளைகளுக்கு நீ காலம் முழுக்க கொடுடான்னு சொல்லி அவன் பொண்டாட்டி புருஷனையும் இந்த உலகத்துல மரமா சபிச்சிட்டார். ரெண்டு பேரும் காலில் விழுந்தாங்க, நாங்க மரமா பிறக்க சொல்றீரே, நாங்க அப்படி மரமா பிறந்து அவங்களுக்கு அந்த நாங்க சாப்பிட்ட தேவாமிர்தத்தை கொடுத்தாலும் எங்க சாபம் எப்ப தீரும்? களி மாறக்கூடிய காலம் உங்கள் சாபம் தீருன்ற. அவங்க ரெண்டு பேரும் இந்த பூலோகத்துல மரமா பிறந்து நமக்கு கொடுத்தாங்களா? என்ன மரம்? என்ன மரம்? பனை மரம். பனை மரம். அதான் அரபன பருவப்பனன்னு சொல்லுவாங்க, வேதியனும் அவன் மனைவியும் அந்த பனைகள். அதனால்தான் அதுல இருந்து பயனீர் எடுத்து நம்ம ஆளு ஆக்கிரமத்தை அடக்கி, ஆமா தாளம்பால் உண்டு தலைத்திருப்பா என் மகனே. இன்னைக்கு யாரு பயணி குடிக்கா? யாது டெய்லி கிடையாது வந்து பையன் மாதிரி சுஜிந்தர்ல இருந்து பயணி கொடுக்க பயணியே கிடையாது. ஆனாலும் பயணி விற்கான். எங்க ஊர்ல பயங்கரம் வருதோ, என்ன செய்யறது? இப்படி எல்லாம் பயணி இருக்கு. ஆனாலும் பயணி குடிக்கிறோமா? இப்போ கருப்பட்டி சாப்பிடுறோமா? இப்ப எல்லாம் சீனில போய் கிடக்கு ஒரு ஸ்பூன். என்ன? ஆமா, பனையே வெட்டுறாங்க. ஆமா, 11 பனையே வெட்டி விட்டாங்க. என்ன செய்யறது? அதெல்லாம் நடக்கும். களி மாறந்தாலும் சாபம் தீரணும் இல்ல? அப்ப களி மாற போகுது, சாபம் தீருது, பனை எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அம்மா ஐயா சொன்னது அப்படி இந்த பிள்ளைகளுக்கு அமிர்தத்தை கொடுக்க முடியாமல் அவர்களை கலைவாணிகிட்ட கொடுத்து அவள் தாளாட்டி வளர்த்து மாகாளி கை அந்த மாகாளி வித்தைகளை சொல்லிக் கொடுக்கிறாள், வியாபார நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாள். அற்புதமாக வளர்ந்து கொண்டிருந்த பிள்ளைகள் இந்த பூலோகத்திலே நிருபதன் என்ற மன்னனுடைய மகளை கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பெற்று பெருகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அந்த நேரம் சிறப்பு கிடைக்கிறது. எப்படி? முட்டப்பதி வாழும் ஐயா இந்த உலகம் துணை நீயே, முட்டப்பதி வாழும் ஐயா இந்த உலகம் துணை நீயே, இந்த களி விளையாடல்களை காண சாமி தொப்பு வருவோம் ஐயா, களி விளையாடல்களை காண சாமி தொப்பு வருவோம் ஐயா. எந்த பாட்டு கேட்டாலும் கை தட்டலாம், தெரிஞ்சா கூட பாடணும். என்ன பாட்டு தெரியுமா? பாடலாம்ல, நல்ல கை தட்டி பாடணும். என்னமாக்கா சந்தோஷமா பாடணும். நீங்க பாடும்போது அதுல ஆண்டவன் உங்களுக்கும் உள்ளத்துல இருந்து படி அளக்கிறான். அதுல மாற்றமே கிடையாது. சிவச்சந்திரனையும் பாடப்படாது, நீங்களும் பாடணும். ஆமா, நீங்க அத்தனை பேரும் கச்சேரி வைக்கணும், ஊர் ஊருக்கா பிரச்சாரம் பண்ணணும், எல்லா சிறப்பும் தரணும். தனி மனுஷன் சொத்தா வரவே கூடாது, எல்லாரும் பாடணும், எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தெரியணும். கண்டிப்பா அந்த நாமத்தின் மகிமையை உலகம் முழுக்க பாடணுமே. எல்லாரும் பாடலாமா? நல்லா கை தட்டலாமா? ஆண்டவனை நினைச்சுக்கணும். முட்டப்பதி வாழும் ஐயா இந்த உலகம் துணை நீயே, முட்டப்பதி வாழும் ஐயா இந்த உலகம் துணை நீயே, உந்தன் களி விளையாடல்களை காண சாமி தொப்பு வருவோம் ஐயா, களி விளையாடல்களை காண சாமி தொப்பு வருவோம் ஐயா.
தினந்தோறும் நடக்க செய்தாய் திருநாள் அலங்காரம் நீ தினந்தோறும் நடக்க செய்தாய் முத்தப்பாதி வாழும் ஐயா இந்த மூலகம் துணையே உந்தன் களி விளையாடல்களை காண சாமி தொப்பு வருவோம் ஐயா தாமரை தவ கொழுந்தாய் நீ தரணியில் அவதரித்தாய் தாமரை தவ கொழுந்தாய் நீ தரணியில் அவதரித்தாய் தண்ணீர் மண்ணால் மக்களுக்கு நீயும் சகலவினை தீர்த்து வைத்தாய் முத்தப்பதி வாழுமையா இந்த மூலகம் துணையே உந்தன் களி விளையாடல்களை காண சாமி தொப்பு வருவோம் ஐயா பார்க்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமான் நாரணரே கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமானாரே பக்தர் கூட்டம் பார்க்கலையோ உடனே பள்ளி எழ மனமில்லையோ முத்தப்பதி வாழுமையா இந்த மூலகம் துணையே உந்தன் களி விளையாடல்களை காண சாமி தொப்பு வருவோம் ஐயா பள்ளி அறை மீதினிலே எம்மை பாராமல் இருப்பது பள்ளியறை மீதிலே எம்மை பாராமல் இருப்பது ஏன் பள்ளி அறை மீதினிலே எம்மை பாராமல் இருப்பது பள்ளியறை மீதிலே எம்மை பாராமல் இருப்பது ஏன் திருக்கண் ஒளி காட்டு உந்தன் திருமறை வழிகாட்டு முத்தப்பதி வாழுமையா இந்த மூலகம் துணையே உந்தன் களி விளையாடல்களை காண சாமி தொப்பு வருவோம் ஐயா அரசம் பரிதனிலே அமர்ந்திருக்கும் நாரணரே சம்பதிதனிலே அமர்ந்திருக்கும் நாரணரே அடியார் கூறல் கேட்கலையோ இன்னும் அருள் தர மனமில்லையோ முத்தப்பதி வாழுமையா இந்த மூலகம் துணையே உந்தன் களி விளையாடல்களை காண சாமி தொப்பு வருவோம் ஐயா உந்தன் களி விளையாடல்களை காண சாமி தொப்பு வருவோம் ஐயா காண சாமி தொப்பு வருவோம் ஐயா காண சாமி தொப்பு வருவோம் ஐயா இந்த உலகமெல்லாம் வாழக்கூடிய இறைவன் அந்த ஆண்டவனுடைய சார்பில் நாம நல்லதை செஞ்சா நிச்சயம் நாம நல்லா இருப்போம் எல்லா சிறப்பும் ஏன் மாகாளி பிள்ளை யாருக்கும் மண்டியிட பிறந்தவன் இல்லை உண்டா இல்லையா நம்ம வீட்டுல எப்படியோ இருக்கிறோம் எங்க போய் எப்படி எல்லாம் இருக்கிறோம் இன்னைக்கு நடுவக்குறிச்சியில பல லட்சம் ரூபாய் செலவுல ஒரு வைகுண்டர் தோப்பு என்ற பேர்ல ஒரு பதியை எழுப்பி கொண்டிருக்கிறார் இந்த பெருமகனார் எப்படி தருவகுளத்திலிருந்து ஐயாவுடைய பிள்ளைகள்
ஒவ்வொரு இடத்திலும் சென்று வியாபார நிறுவனங்களை வைத்து இன்னைக்கு திருச்செந்தூர் பதி எழும்புவதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவர் அங்கே இருக்கிற தர்மரையா அவர்கள். கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லி தொந்தரவு தாங்க முடியாம யாரெல்லாமோ பிறந்து இந்த உடம்பி வச்சுட்டு ஊரா பிச்சை எடுத்து தர்மம் எடுத்து இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் செலவில் ஒரு அற்புதமான பதியை கட்டி காண்பித்திருக்கிறார் எஸ்என் பள்ளி வாசல் பால்சாமி அவர்கள். ஐயா செய்கின்ற சிறப்பு மாகாணி பிள்ளை ஒரு காரியத்தை நினைச்சு காலம் முன்ன வச்சா ஜெயிப்பா, தோக்கிறதே கிடையாது. உண்டா இல்லையா சுப்பையா கோனார் ஐயா? உம்ம மீசையே சொல்லுதியா நாம யாருக்கும் தலைவணங்கிறவ இல்லைன்னு. ஏன்னா வைகுண்ட சாமியை சிறப்பிடிக்கும் போது எதிர்த்து கேட்டவன் பூவண்ட கோனார் தானே, அந்த தில்லு அவங்கிட்ட தானே இருந்துச்சு. யாதவ இனத்தை சேர்ந்த அந்த மனிதனுக்கு தானே யாரையடா பிடிக்க போகிறான் அப்ப கிட்ட கேட்டான், அண்ணங்கிட்டே கேட்டான். நீ அவனை போய் சாணான்னு நினைக்கிறியா? அவன் கடவுளடா. எவ்வளவு சிறப்ப சொன்னான். அப்ப அங்க நான் யாதவன் அவன் ஆடாரு பார்த்தானா? அந்த சிறப்பு அல்லவா விடுவார் ஐயா? அப்ப அவ்வளவு சிறப்பு பெற்ற பிள்ளை. இந்த பிள்ளைகள் பூலோகத்தில் வளர்கிற நேரம் தான் சண்டாள கைலையிலே அந்த சண்டாள கலிநீசன் இந்த உலகத்திலே பிறக்க வருகிறார். அந்த கைலையங்கிரியிலே இருக்கிற சிறப்புகள் இங்கே வருகிறது. எப்படி என்றால் பரம்பொருள் பரமசிவன் அப்படியே அமர்ந்திருக்கிறார். தேவ சங்கமத்தை அழைக்கிறார். இதுவரைக்கும் எல்லா துண்டத்தையும் பரவி செஞ்சாச்சு, இன்னொரு துண்டு இருக்கிறதே அதை பரவி செய்யணுமே அப்படின்னு நினைச்சாரு. நினைச்ச உடனே தேவர்கள் ஓடி போறாங்க கைலையங்கிரியில. பகவானே ஒரு கலியன் பிறந்திருக்கிறான். சிவபெருமானுக்கு ஆச்சரியம், எங்க பிறந்தான்? பூமியிலே தலைகீழாகவும் கால் மேலாகவும் ஒரு கட்டை முண்டமாக பிறந்து கிடக்கிறான். உடனே சிவபெருமான் பார்க்கிறார். அப்படியா ஆண்டு அவரு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்ச உடனே நந்தி சிவா, ஆஹா கலி அங்கேயா பிறந்தா, கலி இங்கேயே பிறந்துட்டானே. சிவபெருமான் என்ன சொல்லுகிற நந்தி பின்ன என்ன, உட்கார்ந்த இடத்திலேயே அசையாது அகிலத்தையே காப்பாற்றக்கூடிய அசையாத மூலவர் சிவபெருமானே அசைந்து விட்டார் என்றால் கலியன் இங்கேயே பிறந்து விட்டானே, ஆட்டி படைத்து விட்டானே. அப்ப யாரா இருந்தாலும் தானம் மறவாதே தன்னளவு வந்தாலோ மானத்தோடு வாழ்ந்தாலே வாழும் கலி தன்னாலே. யார் யார் எந்தெந்த பதவியில இருக்கிறீங்களோ அதை விட்டு விலகாத. கேமராவில் இருந்தா கேமராவை செய், அதான் இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி போட்டோ எடுக்கிற கேமரா வச்சிருந்தா அதை மட்டும் கரெக்டா மட்டும் சேல இருக்க. நீ ஆனந்துக்கு வேலை செய்ய நீ போகப்படாது, உண்டா இல்லையா? கண்டிப்பா. பிளக் அவர் இந்த கேமராவை தூக்கப்படாது. ஏன்னா இருக்கிற பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கு இருக்கு, அதை சிறப்பாச்சு. அவரவர் பொறுப்பு அவரவர் செய்யணும். இப்போ சுப்பராயபுரத்துக்கு ஜெகவீர பாண்டியன் தலைவரா இருக்கிறார்னா அந்த ஊர் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிற சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் அதனால சிறப்பு பெறும். கண்டிப்பா. தடம் புரண்டுல போச்சு. செல்லி ஜுவல்ஸ் அதிபர் தங்க நகை விலை கூட கூட சரி பரவாயில்ல சேதத்தை கொஞ்சம் குறைப்போம், மக்கள் பாவம் இல்லையா, 10 ஜகத்தை குறைச்சு கொடுப்போம், பாவங்கள் புழைக்கட்டு அப்படி இப்படி நினைச்சு சிறப்பா செய்யணும் செய்யணும். ஐயா உண்டியா வாங்க வாங்க மக்கா வாங்க வாங்க. இது சிறப்பு. தலைவரா இருந்தா தலைவர், ஒரு கவுன்சிலர்னா கவுன்சிலர் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு நல்ல செய்யணும். சிவச்சந்திரன் பிரச்சாரம்னா என்ன கஷ்டம் இருந்தாலும் அதுல அவன் சரியா செய்யணும். அதுதான் அவரவர்கள் தன்னுடைய நிலையை உணர்ந்து இருக்கணும். இப்ப கச்சேரி கேட்க வந்திருக்க நீங்க அதுல கரெக்டா இருக்கணும். கச்சேரி மட்டும் தான் கேட்கணும், வேற சிந்தனை இருக்கக்கூடாது. இருந்துகிட்டு உறங்கப்படாது, அதான் உறக்கமே வரக்கூடாது. தான மறக்க கூடாது. சிவபெருமா என்னது மூலவர் அசையாதவர். நாராயணன் தான் உற்சவமூர்த்தி, அப்பப்ப அவதாரம் எடுத்து போயிட்டு இருப்பாரு. ஆனா அவரே அசைஞ்சிட்டாரு. ஒன்ன நந்தி செஞ்சிருவா, அங்கல்ல தானம் அழிந்தது ஈஸ்வரரே இங்கே தான் அழிந்ததே. உடனே சிவபெருமானுக்கு ஒரு மாற்று இல்ல, அதுக்கு என்னது அவன் தாங்க வருவானே. ஆனா நந்தீஸ்வரன் அகத்தீஸ்வரனை பிறவி செய்கிறார். அகத்தீஸ்வரனை பிறவி செய்து கேட்கிறார், ஏ ஒரு 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 சோதிடம் கேட்கணும் இல்ல. உன்ன சித்திரகுப்தனை அழைத்து, சித்திரகுப்தா என்ன இந்த நீசனுடைய பிறப்பை பற்றி நீ சொல்லு, இவன் யார் ஜாதகம் குறிக்கணும் இல்ல. புள்ள பிறந்தவன ஜாதகம் குறிக்கலாம். அவன் ஜாதகம் குறிக்கணுமே, குறிக்கலாம் இல்லையா? குறிச்சோம் சிலவே. ஆமா பிறந்தா குறிச்சிடலாம், அறுத்து எடுத்தா எப்படியா குறிக்க? டாக்டருக்கு ஜாதகத்தை குறிக்கணும். ஏன்னா அவருக்கு ஜாதகம் நல்லா இருந்தா இவன் நல்லா இருப்பான்.
இல்ல யோனி பிறப்புக்கு ஜாதகம் வகுத்துடலாம். ஆமா, அதுதான் உண்மையான பிறப்பு. அறுவை சிகிச்சைக்கு எப்படி? இப்ப நம்ம ஆளுக்கு அப்படி இல்ல. நாளை அமாவாசை, அப்ப இன்னைக்கு ஆபரேஷன் வச்சிருக்கோம். புள்ள நாளைக்கு தான் பிறக்கணும், அதனால இன்னைக்கே பிறந்தோம் படக்குன்னு அறுத்து தூக்கிறானே. மாங்காய் கல்லு வச்சு பழக்க வச்ச மாதிரி. அதனாலதான் இன்று நிறைய சாதகங்கள் பொய்யாகவே போய் கொண்டிருக்க. யாராலும் கணிக்க முடியாது. ஆபரேஷன் பண்ற குழந்தைகளுக்கு தயவு செய்து நீங்க ஜாதகம் எழுதாதீர்கள். அது சரியாக அமையாது. அது சரியாக அமையாது. அதனால ஐயா சொன்ன மாதிரி ஜாதகத்தை நம்பாத, வைகுண்ட சாமியை மட்டும் நம்பு. உனக்கு எதுக்கு ஜாதகம்? கூடத்தன வேண்டாம். எல்லாரும் ஜாதகம் பத்தி பொண்ணு கட்டி கல்யாணம் பண்ணி 10 மாதத்துல பிரிஞ்சுக்கிட்டு டைவோர்ஸ்ல போய் கிடக்கு. இல்லையா? உனக்கு நான் ஜாதகம் பார்த்தனா? எனக்கு யாது ஜாதகம் நீ பார்த்து கட்டி வச்சு கட்டிட்டு சிவனேன்னு பிள்ளை பத்திட்டு இருக்கேன். அதானே வேற வழி. யோசிச்சு பாரு. அவருக்கு ஜாதகம் பார்த்தோமா? ஆமா. இல்ல ஜாமி தோப்பு நாடாச்சு நாகமாளுக்கு ஹேமாளுக்கு நான் ஜாதகம் பார்த்தேன். யாது ஜாதகம் இல்ல கேட்கறேன், பார்த்தனா? இல்லையே, நாங்க ஜாதகம் பார்க்கலையே. இன்னைக்கு நாங்க வாழாமல் இருக்கிறோமா? பூரண சரணாகதி ஐயா காலில் விழுந்துட்டா அவன் நம்மளை காப்பான். கண்டிப்பா எந்த வகையிலும் விட மாட்டாயா. அவனுக்கு யாருமே துணை இல்லப்பா, நம்மளே நம்பி கிடக்குறான். காப்பாத்தி தான் ஆகணும். அதானே. நீங்க அங்க சாதகத்தை 3ஆம் பிறை இங்க இருக்கு, 3ல குரு இருக்கு, 4ல அவன் இருக்கான், 7ல இவனுக்கு, 8ல தேதா இருக்குன்னா 9ல வீட்டுல வேற ஒருத்தர் இருப்பான். அப்புறம் 12ஆம் வீட்டுல கண்டிப்பா என்னது ஒரு வீட்டுல வேற ஒருத்தர் இருப்பான். அதான் மூல வீட்டுல அவன் இருக்கான், கீழே வீட்டுல இருக்கான், நம்ம வீட்டுல வேற ஒருத்தர் கண்டிப்பா. எங்க போயிட்டு இருக்குது? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப எது ஜாதகம் போய் பார்க்காத வீடு போயிடும். அதானே. நிலைகளை மாறாதே. ஜாதகம் நீர் ஜாதகம் பார்த்தேரா? இல்லையே. மிலிட்டரிக்கு போறதுக்கு எங்க அண்ணியை கூட்டிட்டு போயிட்டாரு. மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன். அப்ப ஜாதகம் இல்லாம பண்ண கம்பெனி அப்படித்தானா? ரவுண்டே ஒரு மாதிரி தான் இருக்கு. இதுல ஜாதகம் பார்த்து இவரதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஜாதகம் கிடையாது இல்லையோ? இங்க ஜாதகம் இல்ல, இங்க இல்லையோ ஜாதகம் இல்ல. அப்ப நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். நாங்க யாருமே ஜாதகம் பார்க்க. கண்டிப்பா இது பொய்க்கு இல்ல, உண்மை. உண்மைதானே. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஜாதகத்தை பார்த்து கெடுத்து விடாது. செரிப்புக்கு ஜாதகம் இல்ல. அதான் முழுசா நீங்க போறியே, சுப்பராபாய் ஐயா கிட்ட போறியே, கடவுளே இந்த புருஷனுக்கு இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுக்க போறோம், ஐயா உண்டியான்னு பார்த்து ஐயாவுக்கு ஏட்டெடுத்து பாருங்க, அதுல வலது பக்கம் படிங்க, நல்ல ஏடு வந்துன்னா அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணுங்க. எந்த வகையிலும் அவருக்கு கேடு வர வேண்டாம், சஞ்சலம் வேண்டாம், வராது. அது நிச்சயம் நடக்கும். ஏன் கலியுகத்தை காக்க வந்த நாதா, எங்கள் ஆனந்த கண்ணா ஆடி ஆடி வாவா. நல்ல பெரிய பாத்திரத்தில் தண்ணி குடிக்காதீங்க, சின்ன சின்ன பாத்திரத்தில் குடிங்க. எங்களுக்கும் கொஞ்சம் தாங்க, அத சூடா தாங்க. எனக்கு இல்ல, இவங்களுக்கு. இது 3-4 மணிக்கு ஒண்ணுமே இல்லாம போவோம், ஒட்டகம் மாதிரி. அவன் அதுக்குன்னு அவங்கள சொல்ல முடியாது இல்ல. அதனால கைதட்டி நம்மளை காக்க யார் வந்தா? கலியுகத்தை காக்க வந்த நாதா, எங்கள் ஆனந்த கண்ணா ஆடி ஆடி வாவா. கலியுகத்தை காக்க வந்த நாதா, எங்கள் ஆனந்த கண்ணா ஆடி ஆடி வாவா. உந்தன் திரு பாதம் தேடி நாங்கள் உன் நல்ல பரி நாடி எங்கு வந்தோம். உந்தன் திரு பாதம் தேடி நாங்கள் உன் நல்ல பரி நாடி எங்கு வந்தோம். கலியுகத்தை காக்க வந்த நாதா, எங்கள் ஆனந்த கண்ணா ஆடி ஆடி வாவா. நல்ல கையெல்லாம் தட்டுற, கையை தட்டுங்க. அப்பதான் போர் அடிக்கா, போர் அடிக்கா. அப்படியா? போர் அடிக்கப்படாது, போர் அடிக்கா. எம்எல்ஏ அப்படியா? தேரியூர் மக்களை போர் அடிக்கா. அது சிங்கம் இல்ல, அதான் நம்மள அடிப்போம் இல்லையா? கலியுகத்தை காக்க வந்த நாதா, எங்கள் ஆனந்த கண்ணா ஆடி ஆடி வாவா. உந்தன் திரு பாதம் தேடி நாங்கள் உன் நல்ல பதி நாடி இங்கு வந்தோ. உந்தன் திரு பாதம் தேடி நாங்கள் உன் நல்ல பதி நாடி இங்கு வந்தோ. கலியுகத்தை காக்க வந்த நாதா, எங்கள் ஆனந்த கண்ணா ஆடி ஆடி வாவா.
மாசிதோப்பு வாசனே பூமி காக்கும் நாதனே மாசியில் வந்த நாயகா ஆசி கூறும் ஐயனே ஆனந்த வைகுண்டா மாயவா ஹரே மாதவா வைகுண்ட மூர்த்தியே ஓடிவாவா மெய்குண்ட மன்னனே ஆடிவாவா வைகுண்ட மூர்த்தியே ஓடிவாவா மெய்குண்ட மன்னனே ஆடிவாவா கலியுகத்தை காக்க வந்த நாதா எங்கள் ஆனந்த கண்ணாடி ஆடிவாவா கண்டவா ஆறுமுகம் மானவா நாரணாகரே மாதவா ஐம்பதிகள் ஆழ்வவா நம்பினோரை காப்பவா வாமனா வைகுண்டா பார்க்கடல் வாசனே ஓடிவாவா பாழ்கலி மாழவே ஆடிவாவா பார்க்கடல் வாசனே ஓடிவாவா பாழ்கலி காக்க வந்த நாதா எங்கள் ஆனந்த கண்ணாடி ஆடிவாவா கலியுகத்தை காக்க வந்த நாதா எங்கள் ஆனந்த கண்ணாடி ஆடிவாவா அம்பலத்து நாயகா நம்பினோர காப்பவா நாரணா பரிபூரணா செந்தில் வடிவானவா ஸ்ரீரங்க நாயகா வைகுண்டா வைகுண்டா பூப்பதி நாதனே ஓடிவாவா பூமகள் நாயகா ஆடிவாவா பூப்பதி நாதனே ஓடிவாவா பூமகள் நாயகா ஆடிவாவா கலியுகத்தை காக்க வந்த நாதா எங்கள் ஆனந்த கண்ணாடி ஆடிவாவா கலியுகத்தை காக்க வந்த நாதா எங்கள் ஆனந்த கண்ணாடி ஆடிவாவா முந்தம் திரு பாதம் தேடி நாங்கள் உன் நல்ல பதி நாடி இங்கு வந்தோ உந்தன் திரு பாதம் தேடி நாங்கள் உன் நல்ல பதி நாடி இங்கு வந்தோ கலியுகத்தை காக்க வந்த நாதா எங்கள் ஆனந்த கண்ணாடி ஆடிவாவா எங்கள் ஆனந்த கண்ணாடி ஆடிவாவா எங்கள் ஆனந்த கண்ணாடி ஆடிவாவா எங்கள் ஆனந்த கண்ணாடி ஆடிவாவா எல்லாம் மேடையில பாடாம பூட்டி பூட்டி வச்சிருந்தோம். இன்னைக்கு இங்கதான் சுப்ராயபுரத்தில் பாடணும் போல தோணுச்சு. வரட்டும் இல்லையா? அப்ப இந்த மக்களை புரட்டி போடுகிற ஒன்று பிறந்திருக்கிறது. சித்திரகுப்தன் கிட்ட கேட்கிறார். சித்திரகுப்தன் சொல்றான், எப்பா என்ன இது நாள் வரைக்கும் பிறந்த அசுரே ஒவ்வொரு குணத்தோட வந்தான். ஆனா இவன் அப்படி இல்ல, தத்துவான் தொண்ணத்தாரும் தடி குணந்தான் கொண்டிருப்பான். புத்தி புலனைந்தும் போய் பூண்டதாரமதில் வருஷம் ஒரு நூறிருப்பு காயம் அதுக்கு கைகால் நரம்புடனே வகைக்காக
மண் தண்ணீரான உடம்பு இது, இது வகைக்காக பாண்டம், இது ஒண்ணுக்குமே ஆகாது. ஏம்மா நல்லா கேளுங்க, ஏன் மன்னவர், ஏன் கண்ணு, இது எங்க வரையே இப்போ போடாதீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க. இந்த தண்ணி எல்லாம் நினைச்சாம வரப்படாத, பனி குளிர்ல எனக்கு நான் நாட்டை ஆள போறேன். சரி, எந்த நாட்டுக்கு என்ன ராசா வாக்கிருக்கீங்க ஐயா? பச்சரிசி பொங்கு சோறுக்கா நாட்டுக்கு ராசா வாக்கிருக்கீங்க? உங்க தங்கச்சி விருப்பமா? ஆனா நல்லா தான் இருக்கு. இதுல ஒரு ஸ்டில் எடுத்து என் பொண்டாட்டிக்கு அனுப்புங்க ஐயா, இனிமேலாவது அவ என் கூட சண்டை போடாம இருக்கு. ஆமா, பார்த்து இப்பவும் கம்பு தான் கையில் வச்சிருக்காருப்பா. அப்பவும் சண்டை தான், போட்டாவிலையும் கூட கம்பு தான் கையில் வச்சிருக்காரு. அதானே சிரிக்கல இது வரைக்கும் வருது ஐயா. சிரிச்சு மாதிரியா தான் இருங்க. என்ன சிரிச்சு? நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல. சிஞ்சிரிச்சான் சின்ன கிளி, சிரிக்கும் பச்சை கிளி, ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு. ஆட வந்த என்னை மட்டும் பாட விட்டா சினிமாவுக்கு பேரு போலுக்க இல்ல. அடுத்தடி துன்பம் வரும் வேளையில சிரிங்க. இப்ப யாருக்கு என்ன துன்பம்? இல்ல, இந்த காலம் உமக்கு தானே தெரியும். ஆமா, அவன் எங்களுக்கு பார்த்தா மாத, இப்ப கழுத்து என்ன கடக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதான் அவரு சிரிக்க சொல்லி துன்பம் தெரியும். உமக்கு என்ன சிரிக்க சொல்லு? வெயிட்ட களத்துல தாங்க நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரும் இதுக்காண்டி தானே ஐயா அடுத்தவனை கொண்டுகிட்டு தெரியுப்பா. தான் இருக்கிற இருப்புல சரியா இருந்தா கிடைக்கிற சிறப்பெல்லாம் தானா கிடைக்கும், வரும், தேடி வரும். பட்டமும் பதவியும் தானா தேடி வரணும். புரிய மாட்டேங்குது பல்சாமி ஐயா. அதுக்கு உங்களை மாதிரி 4 பேர் புறப்பட்டாதான் வரும். என்ன செய்யறது? நடக்கட்டும், அவர் கேட்ட மாதிரி